வணக்கம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இது போன்ற சமூக வலைத்தள பக்கங்களுக்கு முழுமையாக பூட்டு போடுவதற்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தயாராகி இருக்கிறார் என்பதுதான் தற்போதுள்ள செய்தி. என்ன காரணம்? எதற்காக இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரியான வலைத்தளங்களை இவர் பூட்டு போட வேணும்? அதுக்கு மிக முக்கியமான காரணம், பயத்தின் உச்சியில் இருக்கிறார் நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவில் நடத்தி இருக்கக்கூடிய மோடி ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டம் உச்சம் பெறுவதற்கு, அது ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு இன்ஸ்டாகிராம் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறது. மோடியை பற்றி, மோடியினுடைய ஆட்சியை பற்றி, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பல்வேறு மோசமான மக்கள் விரோத செயல்களை பற்றி இன்ஸ்டாகிராம் வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் முன்னெடுத்த செய்திகள் தான் இந்த போராட்டத்தை மகத்தான வெற்றியை நோக்கி செல்ல வைத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் பயப்படுவதற்கான காரணம். நிஷிகாந்த் துபே என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய அமைச்சர் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார் அப்படின்னா, உடனடியாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மெட்டா உடனடியாக எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். மெட்டா மன்னிப்பு கேட்டுடுச்சு, ஆனாலும் இப்போது விடுவதாக இல்லை. என்ன தெரியுமா? நாங்கள் என்ன சொல்கிறோமோ, அதாவது மோடியும் ஆர்எஸ்எஸும் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வழியாக போடணும், எஃபி வழியாக வரணும், யூடியூப்பில் வரணும். ஏன்னா நாங்கள் அதை வச்சு தான் 13 வருஷமாக பொழப்ப நடத்திட்டு இருக்கிறோம். அதில் மண்ணள்ளி போட்டால் நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இன்ஸ்டாகிராமுக்கும் எஃபி மாதிரியான, யூடியூப் மாதிரியான இந்த இணையதளங்களுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்று ஒரு தகவலையும் கூடுதலாக சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி உலக அளவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஒரு கட்சி எது அப்படின்னா அது பாஜக தான். முழுக்க முழுக்க மோடியிலிருந்து பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டன் வரையிலும் இத்தனை நாட்களும் வரையிலும் சொன்ன பொய்களுடைய எண்ணிக்கை கோடிகளை தாண்டும். பொய்களை மட்டுமே பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சங்க பரிவாரங்கள். இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இன்ஸ்டாகிராம் திரும்புகிறது, ஃபேஸ்புக் திரும்புகிறது, யூடியூப் திரும்புகிறது. என்ன காரணம்? இதுவரையிலும் 13-14 வருடங்களாக இந்தியாவில் பொய்களை மட்டுமே சொல்லி வந்த உங்களை பற்றி இளைஞர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் பொய். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து கொண்டிருந்த போராட்டத்தின் போது ஜந்தர் மந்தரில் இருந்த இளைஞர்கள், இந்தியா முழுவதிலும் இருந்த இளைஞர்கள் மோடியினுடைய பொய்களை, அமித்ஷாவினுடைய பொய்களை, ஆர்எஸ்எஸ்னுடைய பொய்களை கிண்டலெடுத்து அம்பலப்படுத்தி கொண்டிருந்த வீடியோக்கள் இன்ஸ்டாகிராமில் பல கோடி பார்வையாளர்களை கொண்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, மாணவர்கள் போராட்டம் உச்சம் பெற்று இனி மோடியினுடைய பதவிக்கே சிக்கலாயிருங்கிற போது பதறிய மோடி 3 வீடியோக்களை தொடர்ந்து போட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சட்டார்னு போட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு சிக்கல்னா, இதை இப்படியே விட்டால் நம்ம பதவியே விலகணும்னு சொல்லி பிள்ளைங்க போராட ஆரம்பிச்சுருவாங்க. அமித்ஷாவுக்கும் சிக்கலாயிரும், பாஜக ஆட்சி இந்தியாவில் கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துரும்னு பயத்தினுடைய உச்சியில் போன மோடி திடீர்னு ஒரு 3 வீடியோ நான் இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போடுறார். அதில் ஒரு வீடியோ 5 மணி நேரம் தெரியல அப்படிங்கிறத இவங்க, நான் பேசின வீடியோவே சமூக வலைத்தளங்கள் 5 மணி நேரம் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனா அது எப்படி பொறுத்துக்க முடியும்? நான் விஸ்வகுரு இல்லையா? அதெல்லாம் செஞ்சிருவீங்களா நீங்கள்? அப்படின்னா உங்களுக்கு வைக்கிறேன்டா செக்கு, உங்களுக்கு நான் பூட்டு போட போகிறேன் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம், எஃபி எல்லாம் தெரியும், அது ஒரு வியாபார தளம் அது இல்லையா? அது பார்வையாளர்களை அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான தளங்கள். அவர்கள் இளைஞர்களை புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இளைஞர்களால் தான் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் இயங்கி கொண்டே இருக்கிறது. எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த சமூக வலைத்தளங்களே இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் அதை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மிக மோசமான ஒரு பிளாட்ஃபார்மாக அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதை ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காக அதை பயன்படுத்த துவங்கியிருக்கிறார்கள். அதில் பதறிப்போன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி மெட்டாவை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இப்படியான ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். இப்போ ஜந்தர் மந்தரில் போராட்டம் உச்சத்தை அடைந்த போது பயந்து போன மோடி அமித்ஷாவும் அங்கே இன்டர்நெட்டை தடை செஞ்சாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காஷ்மீரில் அது மாதிரி சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டில், விவசாயிகளுடைய ப்ரொட்டஸ்ட், இந்த மாதிரி மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற மாபெரும் போராட்டங்களின் போது இவர்கள் பயந்து இன்டர்நெட்டை தடை பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்கள்கிட்ட அதெல்லாம் செல்லுபடியாகுமா? இளைஞர்கள்கிட்ட அவங்க பிட்சாட் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வீடியோக்களை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய சோர்ஸ் கோடையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கடுமையான நெருக்கடிகள் மோடியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஆனால் அதையும் மீறி மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய வீடியோக்களை சமூக ஊடகங்களின் வழியாக தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளின் மூலமாக இளைஞர்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்க, அங்கே 5000 பிள்ளைகள், அது பிறகு 50,000 பிள்ளைகளாக ஆனது. 50,000 பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட். இந்தியாவில் போராட்டங்கள் நடந்திருக்கு, விவசாயிகள் நடத்துவாங்க, இளைஞர்கள் நடத்துவாங்க இல்லையா, இல்லை பல்வேறு தொழில் அமைப்புகள் நடத்தும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இளைஞர்கள் நடத்துகிறார்கள். இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இந்தியாவுடைய பல்வேறு பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு இங்கே நடந்தது. அப்போ அதனால தான் பதறிப்போன மோடி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் உடனடியாக இதை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எல்லாம் பல பேர் பார்த்துருப்பீங்க, அங்கே போன கோலி மீடியா, அதாவது மோடியினுடைய மடியில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கோலி மீடியா, மோடியின் சொல்லை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோலி மீடியாக்களை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரட்டி அடித்த காட்சி இன்றைக்கு வரைக்கும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. உள்ள ஒரு பயலை அனுமதிக்கலை, பொய் சொல்கிறதுக்குன்னே உள்ள வரையா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்த காட்சியை பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக சரணடைஞ்சிட்டாங்க. மோடி பெய்டு சேனல்னு சொல்கிறோம், ஆர்எஸ்எஸ் பணம் வாங்கி நடத்தக்கூடிய சேனல் எல்லாமே மக்கள் போராட்டங்களுக்கு முன்னால் அடிபணிந்த காட்சியை பார்த்தோம். சமூக ஊடகங்கள் பாஜகவை விரட்டி அடிக்கிறது, வெகுஜன ஊடகங்கள் விரட்டி அடிக்கிறது, மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள். எல்லாத்துலேயுமே டோட்டலாக அவங்க சிக்கலாயிட்டாங்க. பாருங்களேன், 15 நாட்களாக அவங்களால தலை காட்ட முடியலை மோடி அமித்ஷாவால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு எதிர்க்கட்சிகளை பார்த்து நடந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாமல் பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய, பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் இன்றைக்கு நம்முடைய இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வளோதான் இவர்கள். அப்போ இவர்கள் ஊதி பெருக்கி வைத்திருந்த பலூனுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதை இந்திய இளைஞர்கள் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாதிரி வெகுஜன ஊடகங்கள், அதாவது சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்திலையுமே மகத்தான போராட்டங்களை உலகம் சந்தித்திருக்கிறது, ஒருங்கிணைத்திருக்கிறது, வெற்றியும் கண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களை நீங்கள் ஒடுக்கிவிட்டால் அல்லது அவற்றுக்கு பூட்டு போட்டு விட்டால் இந்திய இளைஞர்கள் உங்களுடைய மக்கள் விரோத செயல்களை வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அது தப்பு கணக்கு மிஸ்டர் மோடி, மிஸ்டர் அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் இயக்கமே. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.